ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்க தேர்வு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோரு. ஆமா, இப்பதான் முதல் முறையா சேனலை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். அதே மாதிரி 2006 இருந்து 2020 வரலும் BS4, BS2, BS3, BS1 எல்லாமே நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபிள்ல இருக்கும். அதனால உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிடுவாங்க. நம்ம கிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அதை ஞாபகத்துல வச்சுங்க. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இல்லாதப்பட்டவங்க படிக்கிறதுக்கு கூட காசு செலவு பண்ண முடியாத நிலையில இருக்கக்கூடிய உங்க நம்பரை வாங்கி வந்து என்கிட்ட கொடுங்க. அந்த நம்பரை 5 வீடியோ போடுவேன். அதாவது 5 டெலிவரி வீடியோ போட்டதுக்கு பிறகு அவங்க நம்பரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு, அதாவது அவங்க நம்பரை குலுக்கி போட்டு அதுல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 10,000 அல்லது 20,000 நம்மளால முடிஞ்ச காசை அவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறோம். இது வந்து 5வது வீடியோ. என்னன்னா இதுல குழுக்கள் கிடையாது. ஏன்னா அடுத்த வீடியோ, அதாவது 5 வண்டி முடிஞ்சிருச்சு. ஒரு ஆளுக்கு நான் இப்ப காசு கொடுக்கணும். ஆனா என்னன்னா என்ன பிரச்சனைனா 2 நம்பர் தான் இருக்கு. 2 ஏழைகள் மாணவருடைய நம்பர் தான் இருக்கு. இன்னும் 3 நம்பர் இல்ல. என்கிட்ட 5 பேர் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அவங்க நம்பரே தரல. இப்ப நான் அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டாலும் ஆனா விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்பர் தர மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்னா இப்ப நானா ஒரு நம்பரை எழுதக்கூடாது இல்லையா, அதனால 2 நம்பர் எழுதி வச்சிருக்கேன். இன்னும் 3 நம்பரு அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்கறேன். அப்படி இல்லைன்னா நீங்க யாராவது பாக்குறவங்க உங்க ஊர்ல நல்ல ஏழை மாணவன் இருந்தா தேர்ந்தெடுத்து அவங்க நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. நான் போன் பண்ணி கேட்டுட்டு அவங்க நம்பரை கூட நான் போட்டுக்கிறேன். அது தனி வீடியோவா கூட குலுக்கி போடுறதையும் யார் பேர் வருதோ அவங்க பேரை எடுத்து அவங்களுக்கு போன் பண்ணி உங்க எதிரிலேயே கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதனால இப்போ குழுக்கள் இல்லை. இவங்க வந்தாங்க. அதாவது இந்த வண்டி கதை என்னன்னா, வண்டி வீடியோ போட்டு மிஞ்சி போனா ஒரு 1 hour தான் இருக்குமே யூடியூப்ல. 1 hour, வித்தின் 1 hourல கிட்டத்தட்ட 30 போனு. அந்த 30 போன்ல உள்ளவங்களும் அட்வான்ஸ் பண்றேன்றாங்க. ஆனா இவங்க என்னன்றாங்கன்னா, நான் ஊருக்கே வந்துடுறேன் காசோட மொத்த காசோடன்னு சொல்லி உடனே வந்தாங்க. உடனே மொத்த காசையும் கட்டிட்டாங்க. வண்டி எடுத்துட்டு போறாங்க. புக்கு இன்சூரன்ஸ் போட்டு நான் சரண்டர் அடிச்சு தர்றதுக்கு குறைஞ்சது 2 மாசம் 2.5 மாசம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு உங்க ஊர்ல FC எடுக்கிறது உங்க செலவு, உங்க பேர்ல மாத்துறதும் உங்க செலவு. நான் கைட் பண்றேன். அதாவது வந்து நீங்க எதனா டவுட் கேட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் செய்யறேன் அதெல்லாம். ஆனா FC எடுக்கிறது இந்த புக்கு சரண்டர் அடிச்சு நான் கொடுத்துருவேன். FC எடுக்கிறதும் உங்க பேர்ல மாத்துறதும் அது உங்க செலவு. அதே மாதிரி வண்டிக்கு வாரண்டி கேரண்டி தான் கிடையாது. எடுத்துட்டு போனா வண்டி இங்க இருந்து போயிட்டதுக்கு அப்புறம் என்ன செலவு வந்தாலும் அதை நீங்க தான் பாத்துக்கணும். வண்டி சம்பந்தமா எதுவும் எனக்கு கால் பண்ணாதீங்க. புக்கு சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? புக்கு சம்பந்தமா என் பேர்ல எப்படி மாத்துறது என்ன ஏது அது எல்லாமே நான் சொல்லி தரேன். அது பிரச்சனை இல்லை. வண்டியில நான் கொடுக்கும்போது கடவுளுக்கு பயந்து ஒரிஜினாலிட்டியா தெளிவான கண்டிஷன்ல தான் கொடுக்குறேன். இந்த கண்ணாடி வேணாம் எனக்கு மாத்தி கொடுங்க, உடனே புது கண்ணாடி வாங்கணும் மாத்தி கொடுத்துருவேன். வேற ஏதாவது குறை இருந்தாலும் உங்க ஊர்ல இருந்தே மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணீங்கன்னு. அதே மாதிரி உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு என் நம்பிக்கை பேர்ல தான் எடுத்துட்டு போறீங்க. நான் மனசாட்சி கட்டுப்பட்டு கடவுளுக்கு பயந்து எல்லாமே பர்ஃபெக்டா ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதையும் மீறி கூட மோட்டார் தொழில எப்போ வேணாலும் ஃபால்ட் வரும். அதுக்கெல்லாம் எனக்கு போன் பண்ணி இது வண்டி காசு கட்டி எடுத்துனாலே உங்க வண்டி, அதுக்கப்புறம் என்ன செலவு வச்சாலும் அது நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேங்களா? அதனால வண்டி சம்பந்தமா உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சந்தோஷமா சொல்லுங்க. என்னன்னா இவங்க வந்து ரொம்ப ஏழப்பட்டவங்க தான். இவங்க வந்து இந்த வண்டி எடுக்கிறாங்க. இவங்களே ஓட்டி இவங்களே வியாபாரம் காய்கறி வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வேணும்ண்ணே நான் உங்ககிட்ட தான் எடுப்பேன், வேற யார்கிட்டையும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அடமன்ட்டா உடனே காசோட வந்து மொத்த காசையும் கட்டிட்டாங்க. மொத்த காசையும் கட்டிட்டு வண்டியை எடுத்து டெலிவரியும் கொடுத்தாச்சு. ஆனா புக்கு கொடுக்கல. 2.5 மாசம் ஆகும் வண்டி புக்கு கொடுக்க. குறைஞ்சது ஒரு 10 நாள்ல புக்கு வந்துச்சுன்னா கூட சரண்டர் அடிச்சு 10 நாள்லயே கொடுத்துருவேன். எப்போ வருதோ அப்போ எடுத்துட்டு போய் நீங்க எல்லாம் பண்ணீங்க. வண்டியை வச்சு மேலும் மேலும் உயருங்க, சம்பாதிங்க. காய்கறி வியாபாரத்துல நஷ்டம் வருது, அண்ணா எனக்கு மறுபடியும் வண்டி வித்து கொடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. கஷ்டம் எவ்வளவோ இருக்கும் வாழ்க்கையில. அந்த கஷ்டத்தை எதிர்நீச்சல் போட்டு அதை கொஞ்சம் தக்காளியா எடுக்கிறீங்க, அதுல நிறைய அழுகி போய் அப்படி இப்படி வியாபாரம் நஷ்டமாகும். இல்ல எடுத்து போன உடனே நிறைய லாபமும் வரும். இப்படியும் வரும் அப்படியும் வரும். காலச்சக்கரத்தை மாத்தி மாத்தி சுத்துவான் இறைவன். புரியுதுங்களா? அதனால வந்து எதையும் கண்டு நம்ம தயங்க கூடாது. கடவுள் நமக்கு இதை தான் கொடுத்துருக்கான்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை போற ரோட்லயே போயிடுங்க. அப்பதான் வந்து முன்னேற முடியும். அது மாதிரி முன்னேறி மேலும் மேலும் வந்து நீங்க ஒரு 4 பேரை வேலைக்கு வச்சு 4 வண்டி என்கிட்ட எடுக்கிற மாதிரி வர்றதுக்கு கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வண்டி டெலிவரி கொடுத்தாச்சு. வண்டி எடுத்துட்டு போங்க, சந்தோஷமா எடுத்து ஓட்டுங்க. ஓகேங்களா? எந்த ஃபால்ட் வந்தாலும் உடனே பார்த்துங்க. இந்த வண்டி முடிஞ்சிருச்சு. இந்த வண்டி சம்பந்தமா யாரும் கால் பண்ணாதீங்க. ஒருத்தர் அட்வான்ஸ் போடுறேன்னு வெயிட்டிங்லேயே இருக்காரு. அவருக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. அட்வான்ஸ் போடாதீங்க, முடிஞ்சிருச்சு. இன்னொரு 14 நாளைக்கு வீடியோ போடுவேன். அந்த 14க்கு வேணா அட்வான்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது தாறுமாறு தங்க தேர்வு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர். ஆமா, இப்பதானே சேனலை முதல் முறையா பாக்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க.
அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டி உங்களால் நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. வந்தவாசி வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க 9677701701 அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? நாங்களே கூட்டிட்டு வந்து காட்டுறோம். பிடிச்சா பாருங்க, எல்லாம் மறுபடியும் நாங்களே கூட்டிட்டு போய் பஸ் ஏற்றி விட்டுருவோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில். தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது FM ஆட்டோ கன்சல்டிங் படுஜோர்.